நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. மிஸ் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் யார் இருக்காங்கன்னு கேட்டால், சென்னையிலேருந்து ஆரோக்கியமான முறையில் கேக் தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க வெண்ணிலா அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிரை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வெண்ணிலா. நான் சென்னையில ரெட்டில்ஸ் கார்னோடின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து பேசுறேன். என்னுடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம் இன்னொரு கிராமம். ஓகே மேம். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க? எப்படி கத்துக்கிட்டீங்க? இப்போ ஒரு 4ல இருந்து 5 வருஷமா இந்த பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தொழில இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் எடுத்தோடனே நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணல. ஒரு சில காரணங்களால வந்துட்டு இந்த ஏதாவது ஒரு கிளாஸ் நம்ம வந்து படிக்கணும், அந்த அந்த நேரத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா வந்து குறைக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு படிக்க சொல்லி சொன்னாரு. சோ அதனால ஒரு கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் மூலியமா வந்துட்டு இப்ப பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணி கொடுக்கும் போது அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்து, நீங்க ஏன் இதை பிசினஸா கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்து அது மூலியமா உருவானதுதான் என்னுடைய நிலா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் மேம். ஓகே மேம். இப்போ எந்த கெமிக்கலும் கலக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு நான் மெயினா சொல்லணும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு இதையும் சேர்த்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன் மேம். இப்ப என்னுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், என்னுடைய ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ் ஆகட்டும், வித்தின் 2 to 3 months கேப்லயே வந்துட்டு லாஸ் ஆயிட்டாங்க மேம். 2 பேரோட பேரண்ட்ஸும் அட் அ டைம்ல. இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய இழப்பா இருந்தது. ஒரு பக்கம் வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லவும் முடியும். ஒரு பக்கம் வந்துட்டு சடனா வந்துட்டு இஷ்யூஸ் வர்றதுக்கு என்ன ரீசன்றது எங்களால வந்துட்டு அதை அனலைஸ் பண்ணவும் முடியல. ஆனா சின்ன வயசுல இருந்து எனக்கு ஹெல்த் கான்சியஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம். அம்மாவும் அப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து அந்த உணவு பழக்கவழக்கம், என்ன பொருள் சாப்பிட்டா என்ன ஹெல்த், இந்த மாதிரி எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நான் நடுவுல வந்துட்டு நிறைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன் மேம். நான் வந்து காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து 9 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து என்னால வந்து ஈடுகட்டவே முடியல. ஏன்னா என்னுடைய அம்மா வந்துட்டு என் கூட தான் இருந்தாங்க மேரேஜ் ஆனதுல இருந்து. சோ அவங்களும் வித்தின் 2 days லாஸ் ஆன உடனே எங்களால வந்து அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா நான் வந்து ஒன்லி டாட்டர், எனக்கு வந்து பிரதரோ சிஸ்டரோ அந்த மாதிரி யாரும் கிடையாது. சோ அதுல இருந்து வெளியில எங்களால வர முடியல. எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு அதனாலயே வந்து நாங்க சென்னைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நாங்க வர மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுல வந்து நான் லோன்லியா வீட்டுல வந்து இது வந்து தனியா இருந்ததே இல்லை. சோ அந்த சூழ்நிலையில தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு, நீ வந்து இங்க அந்த மாதிரி தனியா லோன்லயே இருக்க முடியாதுமே, ஏதோ ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி சும்மா அட்டென்ட் பண்ண, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்ன ஒரே ரீசனுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது ஒரு சாக்லேட் கிளாஸ் தாங்க. அந்த சாக்லேட் கிளாஸ்லயே நான் வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதாவது எங்களுக்கு வந்து பினான்சியலாவும் அந்த நேரத்துல நாங்க ரொம்ப சஃபர் ஆகி இருந்தோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 rupees வந்துட்டு கட்டி நம்மளால வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதுல ஜாயின் பண்ண முடியாதனால ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல ஆன்லைன்ல ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். அதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் மூலியமா தான் அந்த ப்ராடக்ட ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் அதுலயே வந்துட்டு நிறைய கிளாஸஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிளாஸ கத்துக்கிட்டு நான் பக்கத்துல இருக்கவங்களுக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம், ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் செஞ்சு கொடுக்கும்போது அது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இதை வந்து ஒரு பிசினஸா நீங்க எடுத்துட்டு போடல அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இருந்த சுச்சுவேஷனுக்கும் இந்த மாதிரி எல்லாரும் ஃபீட்பேக் கொடுக்கும். சரி, நம்ம பிசினஸா கொண்டு போகலாம். ஆனா இதுக்கு வந்து நம்ம இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும், கத்துக்கணும் போது நான் கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ இல்ல பிரைவேட்ல இருந்தோ நிறைய கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி கத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்துட்டு இப்ப வந்து பேக்கரியில வந்துட்டு நிறைய நம்ம பாத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேக்கரியில வாங்கி சாப்பிட்டு இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம டெய்லி நியூஸ்ல நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் பார்க்கும்போது நாம ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம செய்யறதுக்கு பதிலா நாமளே வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்ல ரொம்ப ஹெல்த்தியா ஆர்கானிக்கா நம்ம கொண்டு வருவோமே அப்படின்றதுக்கான முயற்சியில நான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த மன வலியோடைய அந்த விஷயத்த நான் வந்து செய்ய ஆரம்பிச்சேன்.
நிறைய ட்ரை பண்ணி இப்ப என்னுடைய ப்ராடக்டோடைய யூனிக்யூ பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லாம நாம வந்துட்டு கேக் எப்படி மேக் பண்றது, இது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க, இதுவரை பண்ணதும் இல்ல. சரி, இது பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லாம இத வந்து நாங்க பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இதுல நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஞ்ச் சால்ட் கூட நான் வந்து ஹிமாலயன் சால்ட்டா வாங்கி தான் யூஸ் பண்றேன். ஒண்ணு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கிறது கிராமம்ன்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த மில்லட் பேஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவேர்னஸ் கொடுத்து நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா இங்க வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரியல. சரி, நாம வந்து மில்லட்க்கு பதிலா மைதாவே வந்துட்டு மீதி எல்லாமே நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் தான். இந்த மைதாவை மட்டும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணி வந்துட்டு கேட்கறவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். கேட்கறவங்களுக்கு வந்துட்டு அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம மில்லட்ல பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு மட்டும் நான் இன்னைக்கு வரலுமே அது ஒரு வழியோட தான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா வெளியில இருக்கிறதுக்கும் நம்மளுக்கும் கண்டிப்பா வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட் தான் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். என்னோடதுல இந்த ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல இருந்து தான் ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளா. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கிடைக்குதுங்க. நம்ம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாட்டு சர்க்கரை ஆகட்டும், இல்ல வந்து மில்லட் ஃப்ளோர் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆயில் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் முறையில நமக்கு வந்து கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளே நம்புறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆர்கானிக்கா பண்ணி கொடுக்கணும், எந்த விதமான கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணாம பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா நான் வந்து 2 விஷயங்கள வந்துட்டு இங்க புதுமையா கொண்டு வந்திருக்கேன். ஹெர்பல் கேக்கும், இப்போ வந்து நியூவா லான்ச் பண்ணியிருக்கிறது புரோட்டீன் கேக்ஸ். இந்த ஹெர்பல் கேக்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது பனங்கிழங்குல வச்சு நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா எல்லாருமே வந்து சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரலும் வந்து அந்த அ நம்ம சாப்பிடணுன்ற அந்த கர்விங்ஸ் கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட்ட நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, ஹெர்பல்ல வந்துட்டு கேக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது பனங்கிழங்கு இப்போ வந்துட்டு பனங்கிழங்கு, ஆவாரம்பூ, முருங்கைக்கீரை, சங்குப்பூ, வெற்றிலை, ஆம் இந்த மாரி நெறைய விதமான மூலிகைகள வச்சு நான் வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். கேக் மட்டும் கிடையாது, குக்கீஸ்லயும் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து காரமா வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு கொஞ்சம் காரமாவும் வந்துட்டு இந்த குக்கீஸ், ப்ரௌனியோ நம்ம வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் மேம். இப்போ நிறைய உணவுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இதுக்கான மூலப்பொருட்கள்லாம் உங்களுக்கு எங்கேருந்து மேம் கிடைக்குது? இதுக்கான மூலப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மெயினா நான் வந்து இப்ப கொஞ்சம் மாசமாவே நாங்க வந்து ஆர்கானிக் மார்க்கெட்ல இருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க சென்னையில மட்டும் கிடையாது. எல்லா இடத்துலயுமே வந்து ஆர்கானிக் மார்க்கெட்ன்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகள் நேரடி விற்பனை இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம வாங்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அங்க மட்டும் கிடையாது. நான் இங்க லோக்கல்ல இருக்கவங்களுக்கும் என்னால என்ன அளவுக்கு முடியுமோ, ஏன்னா நம்மள நம்பி வர கஸ்டமருக்கு நம்ம ஹெல்த்தியா குடுக்கணுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹெல்த்தியா பண்ணி குடுத்துட்டு இருக்கேன் மேம். அங்க இல்லாத பொருள வந்து வெளியில வாங்கி குடுத்துட்டு இருக்கேன் மேம். பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல மேம். ஓப்பனா சொல்லணும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் எஃப்எஸ்ஐ ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபாஸ்டாக் ட்ரைனிங் போனேன் மேம். நாம வந்து தொழில் ஆரம்பிக்கிறோம், அது வீட்ல இருந்தே தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்குண்டான முன்னெச்சரிக்கையா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்ன தெரிஞ்சுட்டு அவேர்னஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும் மேம். அப்பதான் நம்ம மத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியும். அதனால வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லா வந்து ஃபுட் ப்ராடக்ட்னால நம்ம எந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி நம்ம பண்ணணும்ன்றத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து ஃபாஸ்டாக் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஜெட் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கேன் மேம் என்னுடைய பிசினஸ்க்கு. நான் வீட்ல இருந்து பண்ணாலும் இது எல்லாமே நான் வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு தான் மேம் ஆரம்பிச்சேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு வந்துட்டு நம்ம பொருள் வந்து எப்படி வாங்கணும், என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியாது. அதனால நான் யூஸ் பண்றக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1000ல இருந்து 2000க்குள்ள தான் மெட்டீரியலே வாங்கினேன். அதுல நான் ஃபர்ஸ்ட் வாங்குனது வந்து பாத்தீங்கன்னா, ஹேண்ட் பீட்டரு, டர்ன் டேபிள் இது எல்லாமே ரொம்ப ரேட் கம்மியான ஒரு என்ன சொல்றதுன்னா, அது யூஸ் பண்ணா ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா வராதுன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. அது தெரியாமலே நம்ம கையில இவ்வளவுதான் அமௌண்ட் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணணும், ஹெல்த்தியா குடுக்கணும். இந்த மாதிரிலாம் இதுல நான் வந்து உள்ள அப்பதான் என்ட்ரி ஆனேன். அது போக போக தான் தெரிஞ்சது. இதுல வச்சு நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து பொருள வந்துட்டு தரமானதா நம்ம வந்து அதுல கொண்டு வர முடியாது. அப்படின்றது நான் வந்து இத்தனைக்கும் பொருள உருவாக்கி சேல் பண்ணும்போது
கம்மியான பொருளையும் நான் முடிஞ்ச அளவுக்கு தரத்தை வந்துட்டு உயர்த்தி நான் வந்துட்டு செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதுல வந்து பொருள் வந்து அந்த அளவுக்கு வராதுன்றது விஷயமே. ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பொருளை சேல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்ல தான் ஒவ்வொரு பொருளா வாங்கி இன்னைக்கு என்கிட்ட வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்றதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இன்னைக்கு இவ்வளவு ஆர்டர் வருது அப்படின்னா நாளைக்கு பல்கா ஆர்டர் வரப்போகுது அப்படின்னா அதை செஞ்சு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வந்து பொருட்கள் இருக்கு மேம். அது குவாலிட்டியா நம்ம பண்ணி கொடுக்கணுன்றதுக்கான எல்லா இதுமே நான் வச்சிருக்கேன் மேம். இப்போ இத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த தொழில் மூலம் என்னென்ன பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஹோம்மேடு மூலமா நான் வந்துட்டு கேக்கு, குக்கீஸு, ப்ரௌனி, ஸ்குவாஷு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் கேக்கு, இப்போ வந்து புரோட்டீன் கொண்டு வந்திருக்கேன் மேம். அது இல்லாம நம்ம வந்து எனர்ஜி பார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுமான விஷயங்களை வந்து நான் அதுல கொண்டு வந்திருக்கேன் மேம். இப்ப வந்து பருத்தி பால்ல கேக் பண்றது அது இல்லாம இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா இதுலயுமே நான் எந்த விதமான பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரோ இல்ல ப்ரிசர்வேட்டிவோ இல்ல அடிட்டிவ்ஸோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. இந்த பொருள்ல இப்ப நான் வந்து முயற்சி எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கலரிங் யூஸ் பண்ணாம நாம எப்படி வந்து இப்ப நான் சங்குப்பூ ஹெர்பல் யூஸ் பண்ணும்போது சங்குப்பூ ஆகட்டும், செம்பருத்தி ஆகட்டும், அதை வந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதோட கலரையும் நாங்க இன்ஃபியூஸ் பண்ணி அதோட டேஸ்டும் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும். அதே கலர் நாங்க யூஸ் பண்றதுனால அது கலராவும் வந்து இருக்கும் மேம். இந்த அளவு அதை பேஸ் பண்ணி தான் மேம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்போ எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க மேம்? மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ணல மேம். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் நான் வந்து கண்டக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஆஃப்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ஜிஓ பீப்புள்ஸ் உமன் வெல்ஃபேர் அந்த மாதிரி இதுலலாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் காலேஜ் உமன்ஸ் ஸ்கூலா வந்து பார்த்து அப்ரோச் அவங்க மூலியமா வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரலும் நாம படிக்கிற ஏஜா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம்னா அது வந்து என்னைக்கா இருந்தாலும் அது நமக்கு வந்து உபயோகப்படும் மேம். நமக்கு வந்து முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த விஷயம் வந்து நமக்கு உபயோகப்படும்ன்றதுனால படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இப்ப உமன்ஸ்க்கு வந்து மெயினா உமன்ஸ்க்கு தன்னம்பிக்கையும் ஒரு சுய தொழிலும் கண்டிப்பா தேவை. அது அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கின்றதுனால குறைஞ்ச அமௌண்ட் ஒரு 500 கூட கிடையாது மேம். ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல வந்துட்டு ஸ்கூலுக்கு ஆகட்டும் காலேஜ்க்கு ஆகட்டும் நான் வந்துட்டு கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். மினிமம் அதுல வந்து பாத்தீங்கன்னா 100 மெம்பர்ஸ்க்கு மேல ஜாயின் பண்ணி அது லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க மேம். நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் பிளானர்ஸ் இப்ப நாங்க வந்துட்டு பேம்ப்ளெட் இஷ்யூ பண்றது சோசியல் மீடியா மூலியமா இப்ப ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் லிங்கின் ஆகட்டும் இதுல எல்லாத்தையுமே என்னுடைய போஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்ல நான் என்ன ப்ராடக்ட் பண்றேன் அதுல என்னென்ன இருக்கு அதை பத்தி நான் முதல்ல அவேர்னஸ் வந்து கொடுக்கறது இதுல இந்த சத்து இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம் மேம். ஆஃப்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா பேம்ப்ளெட் இஷ்யூ பண்றது மெயினா ஈவென்ட் பிளானர்ஸ் வந்துட்டு அப்ரோச் பண்ணி ஏன்னா அவங்க மூலியமா நான் வந்து பர்த்டேக்கு ஆனிவர்சரிக்கு வெட்டிங்க்கு இதுக்கு எல்லாத்தையுமே டயர் கேக்ஸ் தீம் கேக் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல மெயினா பார்க்க போனீங்கன்னா நான் ஐசிங் கேக் பண்ண மாட்டேன் மேம். அது ஸ்டார்டிங் சொல்லிடுவேன். அதோட வந்துட்டு நம்ம ஃபாண்டன் கவரிங் கேக்கும் பண்றது கிடையாது. டிசைன்ஸ் மட்டும் தான் பண்றோம். இந்த ஃபாண்டன்ல வந்து ஏன் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து டூ மச் ஆஃப் சுகர் இருக்கு. இது யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. அதை வந்து எல்லாருமே வந்து சாப்பிடவும் செஞ்சிருவாங்க சொல்லவும் மாட்டாங்க மேம். இது அந்த அளவுக்கு அதுல வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு. இப்போ ஒரு 100 கிராம் சுகர் அந்த ஃபாண்டன்ல மேக்சிமம் ஆஃப் சுகர் தான் மேம் அதிகமா இருக்கு. அது நம்ம வந்து அந்த சுகர் பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம் அதே போல ஒபிசிட்டி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு அலர்ஜி இது மாதிரிலாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேம். அதனால நான் ஃபாண்டன் வந்துட்டு ஃபிகர் மட்டும் பண்ணி கொடுப்போம். அதுவுமே வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்றத முதல்லயே அவங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதே போல ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டலு கேன்டீன் இந்த மாதிரி நான் வந்து இங்க வந்து ஸ்டால் போடுறது இல்ல பார்க்ல வந்து ஸ்டால் போடுறது இந்த மாதிரி தான் மேம் நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ ஸ்டார்டிங்கில் என்னதான் ஒரு சின்ன முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ ஓரளவு நல்லாவே நம்ம பிஸ்னஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்குது? நான் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 இயர்க்குள்ளதான் என்னோட ஓட்டமே அதிகமா இருக்கு. அது வரலும் நான் அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த
ட்ரபிள்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். நான் வந்து விசிட்டிங் கார்டு ஆகட்டும், கான்டாக்ட் நம்பர் ஆகட்டும், சாம்பிள் ஆகட்டும் குடுக்கும்போது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப வலியோட தான் நான் அந்த வேலைய வந்து அப்ப செஞ்சுகிட்டு இருந்தேன். நம்ம இவ்ளோ அவேர்னஸா குவாலிட்டியா நம்ம குடுக்குறோம். அத வந்து சாம்பிள் வாங்குறதுக்கு அவங்க கான்டாக்ட் நம்பர் இல்ல. நம்ம கான்டாக்ட் நம்பர் குடுத்தா கூட அத ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு மக்கள் வந்து தயாரா இல்ல ஆரம்ப காலத்துல. அதோட தான் நான் வந்து இந்த எல்லா பொருளையும் தயாரிச்சுட்டு இருந்தேன். இந்த ஒரு 1 வருஷ காலமா நான் அதிகபட்சமா நான் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கேன் மேம். நாம எப்படியாவது இந்த அவேர்னஸ வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம கிட்ட தான் பொருள் வாங்கணும். இல்ல நம்ம கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. யார்கிட்ட வேணாலும் நீங்க கத்துக்கோங்க. யார்கிட்ட எங்க எங்க வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா ஹெல்த்தியா வாங்கிக்கோங்க. அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் மேம் நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். இந்த மாரி வந்து நம்ம ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்ணணும்ன்ற ஒரு மெயின் தாட்ல தான் இந்த விஷயத்தையே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் மேம். இப்போ என்னதான் ஒரு சுயதொழில் செஞ்சாலும் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும் போது குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. அப்படி உங்க குடும்ப ஒத்துழைப்பு எப்படி மேம் இருக்கு? எங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய பேக் போனே வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட், என்னோட குழந்தைங்களும் தான் மேம். ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போதைக்கு நாங்க எந்த சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடையாது மேம். ஏன்னா என்னுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் 2 பேருமே லாஸ் ஆனதுனால, இப்போ ஒரு 10 மந்த்ஸா ரொம்ப ஃபினான்ஷியலா சஃபர் ஆயிருந்தபோது, எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் மேம் நான் யோசிச்சேன். நம்ம கிட்ட நம்மளோட கை தொழில் இருக்கு. நாம ஏன் வந்துட்டு அடுத்தவங்கள தேடி நம்ம ஓடணும்? நம்மளால முடியல. நம்ம குழந்தைங்கள பாத்துக்கணும். நம்ம ஃபேமிலிய பாத்துக்கணும். நாம ஏன் வந்துட்டு அந்த விஷயத்த தேடி நம்ம ஓடணும்? நம்மகிட்ட இருக்கு. நாம முயற்சி பண்ணி பண்ணுவோம். நாம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியாது. இல்ல நம்மளால முடிஞ்ச வரலும் நம்ம ஓடுவோம், போராடுவோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட, ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட அத நான் வந்து விடுறதே இல்ல மேம். ஹஸ்பண்ட் ஆகட்டும், நானாகட்டும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள வந்துட்டு நாங்க வந்து பண்ணி தான் இந்த ஸ்டேஜ்க்கு நான் வந்து வந்துட்டு இருக்கேன் மேம். இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே கடந்து வந்து தான் இருக்கணும். அப்படி உங்களோட சுயதொழிலில் நிறைய என்னென்ன சவால்களை சந்திச்சிருக்கீங்க? என்னுடைய சுயதொழில் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ப்ராடக்ட்டே எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி மேம். யார்கிட்ட போய் குடுத்தாலும், கடையில குடுக்குறோம் அப்படின்னா கூட, உங்களோட ப்ராடக்ட் அங்க செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியா இருக்குங்க. வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க மேம். நீங்க பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி குடுக்குறீங்களா? நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் எவ்ளோ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்தாலும், அந்த விஷயத்துக்காக தான் நான் இந்த மாதிரியான ஒரு பொருள வந்து தயாரிக்கவே ஆரம்பிச்சேன். அத தாண்டி எனக்கு வந்து போறதுக்கு ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு ஹோம் மேடுன்னா நம்மள நம்பி தான் வராங்க. சோ, நான் கண்டிப்பா அந்த பிசினஸ்க்காக நம்ம அந்த விஷயத்துல இறங்கவே கூடாதுன்ற ஒரு முடிவுல, உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்க 3 நாள் வச்சுக்கிறீங்களான்னா வச்சுக்கோங்க. அப்படி வந்துட்டு ப்ராடக்ட் வந்து கெட்டுடுச்சுன்னா கூட நீங்க என்கிட்ட ரிட்டர்ன் குடுத்துருங்க. நான் அத அப்படியே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கடைக்கும் நான் வந்து குடுத்துட்டு இருக்கேன் மேம். நாம அதுல வந்துட்டு போக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு அதுல இறங்காம இந்த விஷயத்த வந்து நான் வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்கேன் மேம். என்னதான் சின்ன சின்னதா ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் கடந்து வந்திருந்தாலும் இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமையா உணர்ந்தேன். அந்த மாதிரியான தருணங்கள் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். கண்டிப்பா மேம். இதுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியும், கஸ்டமர் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்காரு மேம். அவரோட கைடன்ஸும், சப்போர்ட்டும் கண்டிப்பா எனக்கு வந்துட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதேபோல என் கிட்ஸும், "மம்மி நீங்க எங்கேயாவது மீட்டிங் போறீங்களா? இல்ல பிசினஸ் ப்ராடக்ட் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணுங்க. நாங்க வந்து நாங்க பாத்துக்கிறோம்." அதேபோல ஹஸ்பண்டும் வந்து என்ன பொருள் வேணும்னாலும் வாங்கி குடுக்கறது ஆகட்டும், சப்போர்ட் பண்றதுக்காக எங்க ஃபேமிலி மட்டும் கிடையாது மேம். என்னோட கஸ்டமர் ஆகட்டும், அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்னோவேட்டிவா ஒரு பொருளும் கொண்டு வரதுக்கான ரீசன் அவங்களுமே கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுமே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்ப கூட 2 நாளா வந்துட்டு நாங்க சென்னை ட்ரேட் சென்டர்ல ஸ்டால் போட்டிருந்தோம். சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்ன சப்போர்ட்லாம் குடுக்க முடியுமோ, அது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு வரலும் குடுத்துட்டு இருக்காங்க மேம். ஓகே மேம். இப்போ உடலுக்கு நிறைய ஆரோக்கிய தரக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப நல்லாவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட பிஸ்னஸில் இதுதான் தனித்துவம் அப்படின்னு ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா மேம்? கண்டிப்பா மேம். நாம வந்துட்டு எந்த இப்ப நம்ம பண்ணக்கூடிய பொருள் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க மேம். எல்லார்கிட்டயும் வந்துட்டு இத வந்து அவங்க சொல்லி தர மாட்டாங்க. இத வந்துட்டு அவங்க வந்து எந்த பிசினஸ் பண்ணாலும் அவங்களோட சீக்ரெட்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோடதுல வந்துட்டு எந்த ஒளிமறைவும் இல்ல. நான் வந்து கிளியரா அவங்களுக்கு சொல்லி தருவேன். என்னுடைய ப்ராடக்ட்ட வந்துட்டு கத்துக்கிறவங்க வந்துட்டு நெறைய பேர் வந்து கத்துக்கிட்டு பிசினஸா கன்வெர்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுல வந்து நான் சொல்லிக் குடுக்குற ப்ராடக்ட்டோட விதமே வந்து வேற மாரி இருக்கும். நீங்க ஒரு டைம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து யார் வேணாலுமே அத செஞ்சு பார்க்கலாம். அதுல ஃபெயிலியர்ன்றதே வராது மேம். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து சொல்லிக் குடுக்குற மெத்தட் ஆகட்டும், சொல்லிக் குடுக்குற மெத்தடே அந்த மாரி இருக்கும்போது, நம்ம செய்யக்கூடிய ப்ராடக்ட்டோட விதமும் அந்த மாதிரி தான் மேம் இருக்கும்.
கேட்பாங்க மேம், எல்லாருமே கேட்பாங்க. நீங்க வந்து அது எப்படி உங்களால வந்துட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லாம உங்களால வந்து பண்ண முடியும்? நீங்க குக்கீஸ் கூட பண்ணிடலாம். நீங்க ப்ரௌனி கேக்கும் நீங்க கண்டிப்பா பண்ணவே முடியாது. அது இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியா கிடைக்காது. அப்படின்னு சொல்லிட்டு அது எக்லெஸ்லயும் இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியா வந்து குடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படின்னு சொல்லிட்டு ஐடிசில வந்துட்டு ஃபுட்ல வந்துட்டு வேலை பார்க்குறவங்க முதல் கொண்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க மேம். என்னோட ஃபீட்பேக் வந்துட்டு அந்த அளவுக்கு வரும் என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு. அவங்க சொல்ல சொல்ல தான் எனக்கு வந்து இன்னும் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், "அதோட மெத்தட் தாங்க. வேற எதுவுமே இல்லைங்க. இந்த மாதிரி தான் மேம் என்னோட தனித்துவம்ன்றது நம்ம ஃப்ரெஷ்ஷா குடுக்கணும்." என் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் வீட்ல இருந்து தான் பண்றேன். எந்த ஒரு பொருளுமே அதுல சேர்க்கக்கூடிய ஃபில்லிங் ஆகட்டும், இப்ப நான் வந்து ஒரு ஃப்ரூட் கேக் பண்றேன்னா, ஃப்ரூட் வந்துட்டு முதல்லயே பண்ணி வச்சுலாம் நான் பண்ணி குடுக்க மாட்டேன் மேம். அந்த ஃப்ரூட் வந்து அவங்க கேட்கறாங்களா, ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அத ஃப்ரெஷ்ஷா பண்ணி சென்டர் ஃபில்லிங் குடுப்போம். மத்தபடி வந்துட்டு நம்ம வீட்ல எதுவுமே இப்ப ப்ராடக்ட்டே வந்து மீதி ஆயிடுச்சுன்னா கூட அப்பப்ப வந்துட்டு யாருக்காவது குடுத்துருவேன் மேம். நம்ம நம்மகிட்ட வீட்ல குழந்தைங்களுக்காகட்டும் லிமிட்டா தான் குடுப்பேன். வெளியில வந்து நான் அத வந்து குடுத்துருவேன் மேம். மீதி இருந்துச்சுன்னா கூட வீட்ல எதுவுமே ஸ்டாக் வச்சுக்க மாட்டேன் எப்பயுமே. எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா நம்ம மேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷா குடுக்குறத என்னுடைய இன்னொரு இது தனித்துவம்னு கூட நம்ம சொல்லலாம் மேம். இப்போ அதிரை எஃப்எம் மூலமா நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் உங்க பிசினஸ் பத்தியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் தொடர்பு கொள்ளலாம்? நான் வந்து சோஷியல் மீடியால இருக்கேன் மேம். சோஷியல் மீடியால Facebookல, Instagramல மெயினா Instagramல இருக்கேன் மேம். என்னோடது வந்து பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியால நிலா ஹோம்மேட் கேக்ஸ் அண்ட் சாக்கோஸ்ன்ற பேஜ்ல இருக்கேன் நானு. அதுலயுமே அவங்க வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9629596406. இல்ல எங்களால கிளாஸ் கத்துக்க முடியாம இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க மேம். அவங்களுக்கான ஒரு விஷயமா இத சொல்றேன். பொதிகை சேனல்ல என்னோடது வந்து ரெசிபீஸ் வந்துட்டு வந்திருக்கு மேம். அப்பப்ப வந்துட்டு என்னோட ரெசிபீஸ் வரும். அத பார்த்து கூட தெரிஞ்சு கத்துக்கிட்டு கூட அவங்க வீட்டுக்காகவும் செஞ்சு பார்த்துக்கலாம். பிசினஸாவும் கன்வெர்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் மேம். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? 2 விஷயம் தான் மேம். தன்னம்பிக்கையும் ஒரு கைத்தொழில், சுய தொழில் இருந்தா போதும். அவங்க வந்து அவங்கள மட்டும் கிடையாது, அவங்க ஃபேமிலியவே அவங்க பார்த்துக்க முடியும்ன்றது தான் என்னுடைய கருத்து மேம். ஓகே மேம். இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நாம இருந்த ஸ்டேஜ் வேற, இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ் வேற மேம். அன்னைக்கு வந்து பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பொண்ணுங்க வந்துட்டு அந்த அளவுக்கு எல்லா இதுலயுமே வந்துட்டு எல்லா ஃபீல்டுலயுமே இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நாம வந்து இன்னைக்கு வேலை செய்யறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா, சுய தொழிலுன்றத தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. வேலைக்கு போறத வந்து நான் தப்பா சொல்லல. வேலைக்கும் நம்ம போலாம். அதை விட முக்கியமா ஒரு சுய தொழில வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொண்களுக்கு வந்துட்டு என்னைக்கா இருந்தாலும் அது வந்து கை கொடுக்கும்ன்றது என்னுடைய தாட்டு மேம். ஓகே மேம். இப்போ நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? இந்த மாரி வந்து ஒரு சுய தொழில் பண்றவங்க பெண்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து, அவங்கள வந்துட்டு சிறு தொழில் பண்ணலாம். அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி இந்த மாரி நிகழ்ச்சி எல்லாம் வந்துட்டு இன்னும் நெறைய நீங்க கண்டக்ட் பண்ணணும் மேம். இத வந்து அதிரை எஃப்எம் மட்டும் கிடையாது. இத கேட்டுட்டு இருக்க நேயர்கள் வந்துட்டு கண்டிப்பா நம்ம அதிரை எஃப்எம்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இது மூலியமா நெறைய பேருக்கு வந்து ரீச் ஆயி, நெறைய பேர் வந்துட்டு இத பத்தின தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்த்துட்டு, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நெறைய பேர் வந்து வீட்ட விட்டு வெளியில வராம அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை வந்துட்டு அவங்க வந்து எப்படி வந்து ஃபினான்சியலா நம்ம வந்துட்டு அத எடுத்துட்டு போகணும்ன்றது கூட தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் மேம் நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்ட வெண்ணிலா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகளை தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.